வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இல்லாட்டி வீட்டு கார்டனில் வீட்டு ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடி பல வகை மரங்கள் வளர்த்துவோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மரம் வளர்த்துவோம், அழகுக்காக பூச்செடியும் வச்சுருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் சரி இந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிங்க ஒரு 4 காலோடு இருக்குங்க. அந்த பூச்சிக்கு ஏகப்பட்ட ஸ்ப்ரே அடிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே ஆகிருக்காதுங்க. அதுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ப்ரே அடித்தாலும் தரமான மருந்துங்கிற சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு அதுக்கு எல்லா பூச்செடியும் தண்ணி ஊற்றுவீங்க, கீழே சொட்டு நீர் பைப் முறைன்னு கூட போட்டிருப்பீங்க. அதே சொட்டு நீர் வாஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு எல்லாமே வீக்லி 1 டேஸ் உங்களுக்கு சண்டே ஃப்ரீயாக இருந்தால் சண்டே நாள் எடுத்துக்கங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதே நாளில் கண்டினியூஸாக அந்த பூச்சிக்கு அப்படியே செடி ஃபுல்லாமே ஒரு லாங் பைப் வச்சு செடி ஹைட்டுக்கு வச்சு ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரே அவாய்ட் பண்ணி விட்ருங்க. செடி ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்ருங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இந்த செடியிலும் தங்காதுங்க. மற்ற வகை ஸ்ப்ரிட்டாகி வேறு வகை பறந்து போயிருங்க. இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் செடிக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையான செயற்கை உரத்தை பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சுங்க. பண்ணிக்கலாங்க. ஆனால் என்னதான் ஸ்ப்ரே பண்ணாலும் செயற்கை முறையில் பண்ணாலும் செடிக்கு தான் பாதி ரிசல்ட் வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நீங்கள் பண்ணுறது மூலிமா செடிக்கும் நல்லா இருக்குங்க. செடியும் பார்த்தீங்கன்னா நீ வர 3 மாதத்துக்கு போய் சம்மர் காலங்க, நல்லா வெயில் அதிகமாக இருக்குது. செடியும் பார்த்தா குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் சாதாரண முறையிலே இந்த வெள்ளையை விரட்டுறதுக்கு இது ஒரு அருமையான ஐடியாங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது எதுவுமே இல்லை, சாதாரண நாங்கள் எப்போவுமே வீக்லி 1 டேஸ் பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி விட்றப்போ இது ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோங்க. செடி எல்லாமே உங்கள் வீடியோலேயே பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. இயற்கையான சூழலாம் பயன்படுத்தினாலும் செடியும் நல்லா இயற்கையான முறையில் இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை பூச்சி பார்த்தீங்கன்னா கையில் தொட்டால் அப்படியே அமுத்துறீங்க, சாம்பல் நிறமாட்டு ஆயிருங்க. சாம்பலாக டக்குன்னு ஆயிருங்க. அது ரொம்ப லேசான பூச்சியாக தான் இருக்குங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். வெள்ளை பூச்சிக்கு இதோட சொல்யூஷன் இருக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லைங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.